நிறைய பேர் பண்ணுவானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ரிலேட்டிவ்ஸ், முக்கால்வாசி பேர் இந்த தப்பை வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலாக பண்ணிகிட்ருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, தெளிவாக சொல்லிவிடுங்க. ஏன்னா இது நம்ம காரு, நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும், நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் அங்கெல்லாம் பேசும்போது கரெக்டாக பேசுங்க, கூச்சப்படாதீங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த செலவு வந்து எனக்கு அந்த டைம் ரொம்ப கிரிட்டிக்கலான இது. நான் வேறு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு செலவு பண்ணேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் போகலாம் அப்படின்னு லாங் ட்ரைவ் போகலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ வந்து 6000 RPM 5000 RPMல தான் நீ போவேன்னு அவருக்கு தெரியாது. அவரை நீ நார்மலாக ஏதோ போவ, எல்லா சிட்டி கண்டிஷன்லேயும் மாற்றி மாற்றி போவேன்னு நினச்சிருப்பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரி சின்னதாக வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு சின்ன டாப்பிக்கை பற்றி பேசலாமான்னு யோசித்தேன். சில பேர் என்கிட்ட வந்து புது கார் வாங்குறதை பற்றி அந்த சஜஷன்ஸ்லாம் கேட்டுக்கிறீங்க. கண்டிப்பாக சில பேர் புக் பண்ணிவிட்டேன், வாங்க போகிறேன், அதெல்லாம் கூட போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதான் புது கார் ஓனர்ஸ் வந்து சில தப்புகள்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒரு 4 தப்பை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து உஷாராக அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் இருக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இது வந்து நிறைய பேர் பண்ணுவானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ரிலேட்டிவ்ஸ், முக்கால்வாசி பேர் இந்த தப்பை வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலாக பண்ணிகிட்ருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கார் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காருக்குன்னு ஒரு மேனுவல் இருக்கும். அந்த மேனுவலை வந்து ஃபாலோவே பண்ண மாட்டாங்க, மேனுவலை ரீடே பண்ண மாட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் காரோட மேனுவல்லாம் எங்கே இருக்குன்னு எல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டயர் ப்ரெஷர். நம்ம எல்லா காருக்குமே வந்து அவங்க ஒரு கம்பெனி வந்து ஒரு டயர் ப்ரெஷர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதை விட இம்பார்ட்டண்டான ஒன்று வந்து, இப்போ நீங்கள் டர்போ இன்ஜின் உள்ள கார்ஸ்லாம் வாங்குறீங்க, இல்லை மற்ற இது வாங்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரெக்கமெண்டட் ஃபியூவல்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டர்போ இன்ஜின்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் எப்போ பார்த்தாலும் நான் வந்து இந்தியன் ஆயில் அந்த இது பார்த்திங்கன்னா நான் XP95 போட்டுருப்பேன். அது ஏன்னா 1 லிட்டர் டர்போ இந்த DGDI இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெக்கமெண்டட் ஃபியூவல் எடுத்து பார்த்தீங்கன்னா XP95 ஆக்டேன் ரேட்டிங் வந்து 95க்கு மேலே தான் இருக்கணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த டர்போ இன்ஜினுக்கு வந்து அந்த கம்பஷனுக்கு வந்து அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூவல் கொடுத்தா தான் வந்து கம்பஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு டிகிரேட் ஆகாது, நல்லாவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கார் வாங்கினதும் மேக் ஷூர் மேனுவலை கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். என்னென்ன ரெக்கமெண்டேஷன், இது டயர்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபார் டீசல்னால் நீங்கள் வந்து அதுக்கு இப்போ வந்து இப்போ வர டீசல் கார்லாம் எல்லாம் புதுசாக நிறையா வச்சுருக்கானுங்க. ஆட் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கானுங்க, DPFன்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. ஸோ நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸை வந்து ரொம்ப டிலே பண்ணுறது. இது வந்து சில பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. வண்டி வாங்குவானுங்க, வாங்கினதுமே எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு மாதிரி போட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன் இல்லை ரிலேட்டிவ்ஸோடு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு சர்வீஸ்க்கான அந்த அவங்க ஒரு வச்சுருப்பாங்க, ஒரு காருக்கும் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. சில இதுக்கு வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் இல்லை வந்து இத்தனை டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுவுமே பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு வந்து வண்டியில் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, இப்போ தானே வாங்கியிருக்கிறோம், நம்ம பாட்டுக்கு ஓட்டுவோம், எக்ஸ்ட்ராவாக ஓட்டுவோம், அவங்க சொன்ன லிமிட்டை தாண்டி சும்மா ஓட்டிகிட்ருப்பாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இது. இப்போ இந்த கார் வாங்கி நான் 3 இயர்ஸ் ஆகுது. என் ஃப்ரெண்டு போன வீக் வந்திருந்தான். நான் சொன்னேன்ல ஏர்போர்ட்டில் போய் அவனை ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் சொல்லிட்டு, அவன் பார்த்து நம்ப மாட்டான். என்னடா சொல்கிறேன், இது 3 வருஷம் ஆகுதா, கார் அப்படியே தான் இருக்குது, நீ இப்போ தான் வாங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு. வண்டி ஓட்டுறதுக்குமே சரி, எதுக்குமே சரி, ரிஃபைன்மெண்ட்லேருந்து எல்லா லெவல்ஸுமே கரெக்டாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணுறோம். கரெக்டாக என்ன சொல்கிறது, நான் வந்து கொஞ்சம் முன்னாடி கூட சர்வீஸ் பண்ணணுமே தவிர டிலே பண்ண மாட்டேன். எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி டக்குன்னு பார்த்துறது தான். ஏன்னா வண்டி நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து பக்கா கண்டிஷனில் எப்போவுமே இருக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று லைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா கூட
நீங்கள் நார்மலாக சர்வீஸ் விடும்போது நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடணும், நான் இது பார்த்தேன், இதில் எனக்கு இந்த மாதிரி லைட்டாக தெரியுது, நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்படியுமே ரிசால்வ் ஆகலைன்னா நீங்கள் அதை தனியாக ஸ்பெஷலாக வச்சு இந்த இஷ்யூ இருக்குது, இது எனக்கு ரிசால்வ் ஆகலை, இது எனக்கு ரிசால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து ஹுண்டாய் சொல்கிறேன், பட்டு மற்ற கார்ஸ் வந்து எனக்கு மற்ற சர்வீஸை பற்றி நம்ம அவ்வளோவா பேச முடியாது. ஐ திங்க் மாருதி சுசுக்கியுமே வந்து நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன விஷயமா இருந்தாலும் சரி கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து சேல்ஸ் அவங்கக்கிட்ட அந்த சொல்கிறது சர்வீஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லி தெளிவாக சொல்லிவிடுங்க. ஏன்னா இது நம்ம கார், நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும், நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் அங்கெல்லாம் பேசும்போது கரெக்டாக பேசுங்க, கூச்சப்படாதீங்க. ஏன்னா அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்ப்பாங்க. நிறைய சர்வீஸ் இதில் கொள்ளையடிக்கிறது அதெல்லாம் சொன்னால் கூட எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களோட காரை வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து நீங்கள் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கணும்னு தான் சொல்லி பார்ப்பாங்க. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இப்போது நான் ஆல்ரெடி ஹுண்டாய் இது சொல்லியிருக்கிறேன் சர்வீஸ்க்கு. நான் இப்போ பெங்களூர்லேயே ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணேன், ட்ரைடண்ட்டில் பண்ணேன். அவங்களுமே வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டிருப்பாங்க. சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 2 வாரம் கழித்து திரும்ப மல்டிபிள் கால்ஸ் ஜஸ்ட் ஃபார் ரிவ்யூ, நல்லா இருந்துச்சா இல்லையா, இல்லை ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா, எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர். நீங்கள் வந்து எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சர்வீஸில் டிலே பண்ணாதீங்க, பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே இருங்க. தேர்டு விஷயம் வந்து இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதை வந்து நீங்கள் வந்து ஏதோ போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வச்சுருக்கிறேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டு வச்சுருக்கக்கூடாது. இந்த பைக்கில் போட்டு போகும்போது ஹெல்மெட் போட்டு போவாங்கள்ல, ஹெல்மெட்டு போடலைன்னா அவ்வளோதான் பிடிச்சிரும் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கலாம் இது பண்ணக்கூடாது. இன்சூரன்ஸ் வந்து நமக்கு தான் சேஃப்டி. நமக்கு சேஃப்டிங்கிறத விட நாளைக்கு ஏதாச்சும் நீங்கள் வண்டி டேமேஜ் ஆனால் கூட இம்மீடியட்டாக சர்வேயர் டீம் வருவாங்க, சர்வே பண்ணி எவ்வளோ ஆச்சு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு அது வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு பயங்கரமான உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஏதாச்சும் ஆனால் கூட ஓகே இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்துக்கலாம், இன்சூரன்ஸ் இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், ரினியூவலுக்கு லேட் ஆகுது இதாகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து லேட் மட்டும் பண்ணிடாதீங்க. இன்சூரன்ஸுக்கு முன்னாடி இப்போ இந்த மந்த் தான் இன்சூரன்ஸ் அப்படின்னா சும்மா ஒரு ஆர்டி மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு 10,000 அமௌண்ட் வருது இன்சூரன்ஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே மாதம் ஒரு 1,000 போகிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கடைசி வரும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நான் வந்து அப்படி சும்மா கேஷுவலாக வந்து ஒன்று போட்டு வச்சுருவேன், காருக்குன்னு சொல்லிகிட்டே ஒன்று போட்டு வச்சுருவேன். அது வந்து கரெக்டாக எனக்கு ஐ திங்க் ஃபெப்பில் தான் எனக்கு இது ரினியூவல் ஆகும். ஸோ எனக்கு ஃபெப்பு வர்றதுக்கு முன்னாடியே காருக்கு ஏதாச்சும் செலவு வைக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்சூரன்ஸ் போக நான் வந்து சும்மா 2,000 ரூபா சும்மா ஏதாச்சும் 3,000 ரூபா டக்குன்னு எடுத்து போடுவேன். எப்போலாம் இருக்குதோ அதில் எடுத்து போட்டே இருப்பேன் காருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து என்ன சொல்கிறது, கார் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக செலவு வைக்கும். அந்த செலவுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு சேவிங்ஸ் மாதிரி சும்மா ஒரு செட்டப் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எப்போ வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. சடனாக ஏதாச்சும் ஒன்று இருக்கும், சடனாக நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணுவீங்க, சர்வீஸ் பண்ணுவீங்க, சடனாக இன்சூரன்ஸ் அதுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த டேட்ஸ்லாம் நமக்கு அவ்வளோ மைண்டில் இருக்காது. அதனால் நீங்கள் அதுக்கு தனியாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. சடனாக டயர் இதாகிடுச்சு, டயர் சேஞ்ச் பண்ணணும் வரும், அது ஒரு 7,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ அதெல்லாம் இருக்குது. அது சடனாக நமக்கு வந்து வரும்போது உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். நான் வந்து I-10 வச்சுருக்கும் போது இப்படி தான் ஆச்சு. ஒரு வாட்டி சென்னை டு பெங்களூர் போயிட்டு, பெங்களூர் டு சென்னை வந்துட்டு இருக்கிறேன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நியர் ஒரு அலங்கார் பேக்கரின்னு ஒன்று இருக்கும், அந்த ஏரியா கிட்ட வரும்போது ஒரு மாதிரி சைடாக தேயிற மாதிரி ஒரு மாதிரி போச்சு வண்டி. நான் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா என் டயர்லேருந்து அப்படியே கம்பிலாம் வெளியே வந்துட்டு இருக்குது. அதை வந்து ஓட்டவே முடியாது, அந்த லெவலுக்கு வந்து இதாகிடுச்சு. இதுக்கு மேலே ஓட்டினா உள்ளே இதாகிடும்னு சொல்லிட்டு பின்னாடி நான் ஸ்டெப்னி எடுக்கலான்னு சொல்லி பார்த்தா அது ஆல்ரெடி பஞ்சரே கிடக்குது. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி பக்கத்தில் வந்து மெக்கானிக் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கூகுள் மேப்ஸில் பார்த்து கால் பண்ணி கூப்பிட்டு
அவங்க வந்துட்டு 2 டயருமே வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டாங்க. ஸ்டெப்னி அந்த டயருமே வந்து வேலைக்கு ஆகாது, இந்த டயரும் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டாங்க. நான் அதுக்கப்புறம் போயிட்டு 2 டயர் வாங்கினேன். ஐ திங்க் 12,000 ரூபாய் அவ்வளோ செலவு. அந்த செலவு வந்து எனக்கு அந்த டைம் ரொம்ப கிரிட்டிக்கலான இது. நான் வேறு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு செலவு பண்ணேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து காருக்கு வந்து நீங்கள் சும்மா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்து நீங்கள் ஒரு ஆர்டி மாதிரி போட்டுகிட்டே இருங்க. மாதம் மாதம் போடுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு செலவு எங்கிட்டாச்சும் இருந்து வந்துடும். அதனால் இட்ஸ் பெட்டர். நம்ம அப்படி காருக்குனே நீங்கள் காருன்னு நேம் வச்சு இல்லைனா ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கள்ல, அதில் எப்பப்போ அமௌண்ட்டு உங்களுக்கு லைட்டாக எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கூட ஒரு 500 ருபீஸ் வந்தால் கூட டக் டக்குன்னு போட்டு வச்சுருங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. கால் வந்துருச்சு, அதனால் கட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஒரு சின்னதாக ஆடி மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா சேஃப், பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் என்னென்னா இதெல்லாம் சொல்லிட்டேன்னா, அப்புறம் வந்து ரன்னிங் இன் பீரியட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வண்டி வாங்கிட்டீங்க புதுசாக அப்படின்னா ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஓவர் ஹார்ஷெல்லாம் ட்ரைவ் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களோட ஆர்பிஎம் வந்து எல்லா சைடுமே போயிட்டு வரணுமே தவிர ரொம்ப ஹார்ஷாக ஹையர் ஆர்பிஎம்ஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூடாது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் எல்லா ஆர்பிஎம்லையும் லைட்டாக ட்ரைவ் பண்ணணும். லைட்டாக ஹெவியாக கிடையாது, லைட்டாக ட்ரைவ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் லோ ஆர்பிஎம்லேயே ரொம்ப நாள் ட்ரைவ் பண்ணிட்டுக்கணும் அவசியம் இல்லை. எல்லா ரேஞ்சிலையுமே எல்லா இதுலேயுமே நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஒன்று சொல்லுவானுங்க, அது வார்ம் ஆகி அது அப்படியே ஒரு மாதிரி செட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் அந்த ரன்னிங் இன் பீரியட் வந்து. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அது எப்படியுமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் வாங்கும்போது கார் வாங்கும்போது சொல்லி தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டைமில் தான் இவனுக்கு வந்து ட்ரிப்பு போவாங்க. எங்கிட்டாச்சும் லாங் ட்ரைவ் போகிறேன், ஏதாச்சும் ஒரு யூடியூபர் சொல்லிட்டாரு லாங் ட்ரைவ்லாம் போகலாம் அப்படின்னு, லாங் ட்ரைவ் போகலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ வந்து 6000 ஆர்பிஎம் 5000 ஆர்பிஎம்மில் தான் நீ போவேன்னு அவருக்கு தெரியாது. அவர் நீ நார்மலாக ஏதோ போவ, எல்லா சிட்டி கண்டிஷன்லேயும் மாற்றி போவேன்னு நினச்சிருப்பார். இவன் அழுத்தி அடித்து நொறுக்கி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்கள் அதையும் யோசிச்சுக்கோங்க. வேறு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? எதுவும் இப்போதைக்கு எனக்கு மைண்டில் வரமாட்டேங்குது. அந்த டயர் ப்ரெஷர் இது சொல்லியிருப்பாங்களா, அந்த டயர் ப்ரெஷரையுமே நிறைய பேர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணிகிட்ருப்பாங்க. அது வந்து அலர்ட் அடிச்சிட்டே இருக்கும். அவங்களோட டிபிஎம்எஸில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர் சொன்னல, அந்த டயர் ப்ரெஷர் மானிட்டர் ஒழுங்காக செட் பண்ணாமல் வச்சுருப்பானுங்க. அது பாட்டுக்கு அலர்ட் அடிச்சிட்டே இருக்கும், அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கண்டிஷனை வச்சுட்டு நீங்கள் ஓட்டக்கூடாது. அது லாங் எங்கேயோ நீங்கள் சும்மா நார்மலாக பக்கத்தில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி இன்கரெக்டான டயர் ப்ரெஷர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்வேர் நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும்போது வந்து ஆஃப் அடித்து வச்சிரும். அதனால் உஷாராக அதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, எனக்கு இப்போதைக்கு இதுதான் மைண்டில் இருந்துச்சு. டாப் ஆஃப் த மைண்டில் உள்ளதை சொல்லியிருக்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள் ஏதாச்சும் ஐடியாஸ். ஏன்னா இந்த சேனல் வச்சு இந்த சேனலுமே வந்து இப்போ ஸ்லோவாகிடுச்சு. புதுசாக நான் இறக்குறேன் கண்டென்ட்ஸை, நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஓகே மக்களே, பாய் 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 பாய்.